ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த நாளிலும் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கரங்களை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, என்ன போராட்டங்கள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என் வாழ்விலே நான் உம்மை தெய்வமாக கொண்டு உம்மை நான் பின்பற்றும் போது என்னை நீர் நடத்துகிறவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நீரப்பா. இந்த நாளிலே உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லி, தேவனே, என் ஆயுள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் என்று சொல்லி அந்த நல்ல தேவனை உற்சாகமாக கரங்களை தட்டி நம்மளுக்கு தெரிந்த ஒரு பாடல் பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேசுவே, உம்மையே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. ஓ, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன். கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. இன்னொரு முறை சொல்லுங்க, நாட்கள், என் நாட்கள், ஓ, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த காலை வேளையில தேவாவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் நாட்கள் முடியும் வரை, எங்கள் ஜீவன் பிரியும் வரை உம்மையே உயர்த்தி ஆராதிப்போம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே தூளிலிருந்து தூக்கினீர், எங்களை சேற்றிலிருந்து தூக்கினீர். அதற்காக உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் அப்படியே தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் கேட்க வேணும் தேவனிடத்தில். தேவனை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, எஸ்ஐயாவின் நாவை நீர் தொட்டது போல, அவனை அற்புதமான ஒரு தீர்க்கதரிசியாய் நீர் இஸ்ரவேல் நாட்டுக்கு உயர்த்தினது போல எங்களை நீர் உயர்த்துவீராக. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆவியில் கொஞ்ச நேரம் விடுதலையோடு தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்துகிறவளாய் இந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை உங்கள் சிரசின் மீது அமர்ந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய பிரசனம் இந்த இடத்திலே உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. உங்கள் பாத்திரத்தை அவர் நிரப்பி வழிகிறவராய் காணப்படுகிறார். உங்களை ஜீவ நதியாய் நிரப்புகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த காலை வேளையில தேவனே, எங்களுக்குள்ளாய் நீர் வாசம் செய்வீராக, உடைய சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேற வைப்பீராக என்று அந்த ஆவியானவரை பார்த்து, தேவனே எங்களை நிரப்புங்க என்று சொல்வோமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கேட்போமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. விசுவாசத்தோடு என் கவலைகள் கண்ணீர்களை மறந்து உம்மை நான் நோக்க வேண்டும். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. உற்சாகமாக ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, தேவாவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவர். விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவர். ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ராமா சமதரணமோ ரணமாதியரலனமா. தேவனுடைய பிரசனம் இந்த இடத்தை நிரப்புவதாக. உங்கள் தேவனுடைய வல்லமை உங்கள் சிரசில் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இருக்கிற ஒரு பலவீனங்களை தேவ ஆவியானவர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். உங்களை கட்டின கட்டுகள், உங்கள் முன்பாக இருக்கிற தடைகள், உங்கள் வாழ்வில் இருக்கிற சாப கட்டுகளை தேவன் உடைத்து கொண்டு இருக்கிறார். பிசாசின் சூழ்ச்சிகள், அவன் தருகிற பலவீனங்கள், அவன் தருகிற வியாதிகளை தேவன் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு தேவனை துதிப்போம். தேவனுடைய பிரசனம் நம் வாழ்வில வரும்போது ஏகப்பட்ட மாற்றங்களை உங்கள் வாழ்வில நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களில் தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் முன்பாய் கடந்து செல்லுகிற தெய்வம் ஆண்டவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி இன்னும் ஒரு விஷயம் உற்சாகமாக ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி தேவ ஆவியானவரே, உடைய பிரசன்னத்திற்கு நன்றி அப்பா, உடைய பிரசன்னத்திற்கு நன்றி ஆண்டவரே. We thank you Father, we thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி உம்மை இன்னுமாய் துதிப்பேன், உம்மை இன்னுமாய் போற்றுவேன் என்று சொல்லி அந்த நல்ல தேவனை நோக்கி பாட்டு பாடுவோமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், வேலை கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், வேலை கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், இன்னும் துதிப்பேன். ஓ உம்மை உயர்த்துகிறேன் என் அருமை ரட்சகரே, உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவும் இழந்தாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர், இன்னும் துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பாடுவோமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், எக்காலமும் எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் எக்காலமும் எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்று. கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இன்னும் துதிப்பேன், ஓ இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இப்ப நீங்க மட்டும் சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன், இன்னும் எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, எங்கள் ஆராதனையிலே நீர் வல்லமையா இடைப்பட்டதினாலே, எங்களோடு நீர் பேசிக் கொண்டு இருக்கிறதுனால, எங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறதுனால நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் அதிகமாய் உம்மை துதிக்கும்படியா எங்களை நீர் பலப்படுத்துவீராக. Hallelujah. We thank you, Father. ரெண்டு பேர் நம் கரங்களை ஒத்துக்கொள்வோம். இந்த மாத வாக்கு தத்தத்தின்படியாக தேவன் விசுவாசிகளையும் விசுவாச குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக வாக்கு தத்தத்தை உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி இந்த குடும்பங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாம் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம்.
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள தகப்பனே, ஆண்டவரே, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆண்டவரே அப்பா, நீ சொன்ன இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாத வாக்கு தத்தத்தின்படியாக, வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் உடைய ஆண்டவரே அப்பா, உடைய தேவ பிள்ளைகளோட குடும்பங்கள் பிள்ளைகளையும் என் தேவன்தாமே ஆண்டவரே உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று அவர்கள் ஆண்டவர் எடுக்க போகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை ஜெயம் எடுத்து அவர்கள் முடிக்கத்தக்கதான கிருபையை நீர் கொடுக்கத்தக்க தேவனுக்கு துணை நிற்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் எதுக்காக ஆண்டவரை அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்து ஆண்டவரை எதுக்காக ஆண்டவரை அவர்கள் துவங்குவதற்கு அப்பா அவர்கள் ஏற்பாடுகள் செய்கிறார்களோ அத்தனையும் கர்த்தரோட ஆவியானவர் நீர் துணை நின்று ஒவ்வொருக்கும் ஒரு அற்புதம் செய்ய முடியும் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அப்படியே செய்தல போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம். இது மாத்திரம் இல்லை, நம்முடைய விசுவாச குடும்பங்களில் அநேகர் பிரயாணமாக ஊருக்கு கடந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் சுகபத்திரத்தோடு அவர்கள் மீண்டுமாக வீடுகளுக்கு திரும்ப தேவன் பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாக ஆண்டவர் உதவி செய்யணும். அதுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, விசுவாச குடும்பங்கள், ஊருக்கு போகிற குடும்பங்கள், போய் திரும்புகிற குடும்பங்கள், ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பிரயாணங்களிலே உமது கரம் இருந்து அவர்களை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். போகிற ஆண்டவரே இடங்களிலும் கர்த்தர் அவங்களை காத்துக்கொள்ளும்படியாக கூட ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே, இந்த வெயிலில் எந்த விதமான பாதிப்பும் உடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நீர் உடைய கரத்தினால் மூடிக்கொள்ளும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஐயா. அவங்களை பிரயாணங்களெல்லாம் வாய்க்க பண்ணுங்க, தேவைகள்லாம் சந்திங்க ஆண்டவரே. நன்றி நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவில் எல்லாருமே தேவனை அறிந்து கொள்ளும்படியாக கிரியை நடக்கணும். நம்ம எல்லாம் இந்திய தேச எழுப்புதலுக்காக ஊக்கப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. 140 கோடி மக்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அப்பா, இன்னும் ஆண்டவரே அநேகர் உம்மை அப்பா அறியாமல் இருக்கிறார்கள் ஐயா. கர்த்தாவே, ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்னீர் ஐயா. இதோ நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழக மக்களும் இந்திய தேச மக்களும் ஆண்டவரே அப்பா உம்மால் தொடப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, சீக்கிரத்தில் எங்கள் தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் ஆண்டவரே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிற எல்லா சத்துருவோட தடைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் உடைத்து போடுகிறோம் ஐயா. கர்த்தரோட ஆவியானவர் எங்கள் தேசத்தை ரட்சித்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள உதவி செய்வீராக ராஜா. நன்றி 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 செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது கூட விசேஷ தேவை உள்ளவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு. நம் கரங்களை கீழே போடலாம். கண்களை மூடி விசேஷ தேவைக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உடைய நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 4 மாதம் அளவும் எங்களை காத்த தேவன் 5வது மாதத்திலும் ஆண்டவரை முதல் வாரத்தில் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆராதனை வேளையில் எங்களோடு கூட அசைவாடின தேவன் இப்பொழுது கூட கர்த்தாவே கரங்களை உயர்த்திய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை உடைய கண்கள் காண்கிறதையா. கர்த்தாவே, உள்ளத்தில் அவர்கள் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு வேண்டுதலிலும் இயேசுவின் நாமத்தை கொண்டு ஆண்டவரை ஒவ்வொருக்கும் நீர் ஆண்டவரை சந்திக்கப்பட உதவி செய்யுங்க. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீர் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும்படியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துக்கு என்னென்ன குறைவுகள் உண்டோ ஆண்டவரே அப்பா, பள்ளிகளுக்கு தேவையான பண சகாயங்கள் எல்லாம் ஆண்டவர் வரும் நாட்களில் இந்த மாதத்தில் சந்திக்கப்படுவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு நீர் பரலோகத்தின் சகாயங்களை நீர் அனுப்பிவிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே அப்பா சரீர பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுவீராக. நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே என் ஆண்டவரோட ஆவியானவரோட வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட ஆண்டவரே அப்பா தலைமை போதகர் மூலமாக ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய சத்திய வார்த்தை ஆண்டவர் இந்த நாள் எங்களோடு கூட வெளிப்பட்டு நீர் பேசும்படி ஆய்ச்சிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு விரோதம் எழும்புகிற எல்லா பிசாசுகளின் கிரியைகளையும் எல்லா தூக்கத்தின் ஆவிகளையும் நாங்கள் கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்தி போடுகிறோம். ஆண்டவரை உமது வல்லமை மாத்திரம் இருந்து எங்களோடு கூட இடைப்பட்டு பேச உதவி செய்யும். திருப்பாதங்களை தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உள்ளே வெளியே இருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற எல்லாரும் உற்சாகமாய் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். இந்த மாதம் நமக்கு உத்தமத்தின் மாதம். திஸ் இஸ் த மந்த் ஆஃப் இன்டெகிரிட்டி. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். ஹல்லேலூயா.
ஒரு நாள் ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்திலே ரொம்பவும் துக்கத்தோடு அமர்ந்திருந்தார். அவருடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஏன் என்னோடு பேசவில்லை, 13 வருடங்கள் கர்த்தர் என்னோடு பேசவில்லை, தரிசனமாகவில்லை என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே 13 வருடங்கள் நீர் என்னோடு பேசவில்லை, இந்த நாளிலே என்னோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி அவர் கதற துவங்கினார். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஆகாரை திருமணம் செய்து இஸ்மவேல் என்கிற ஒரு மகனை பெற்ற பின்பு 13 வருடங்கள் கர்த்தர் ஆபிரகாமின் மேல் கோபமாயிருந்தார். ஆபிரகாம் கெஞ்சி தேவனுடைய சமூகத்திலே அழுத பொழுது ஆபிரகாமின் 99வது வயதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. 13 வருடங்கள் கழித்து அவருக்கு தரிசனமாகி ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை, உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. நான் உனக்காக வைத்திருந்த சித்தத்தை மீறி நீ சுய சித்தத்தை செய்து உன் உத்தமத்தை இழந்ததினால் 13 வருடங்கள் உன்னோடு நான் பேசவில்லை. ஆனால் இந்த நாளிலிருந்து நீ உத்தமனாய் இருப்பாய் என்றால் நான் உனக்கு துணை நின்று உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்தார். அதே போலவே 100வது வயதில் ஈசாக்கை கொடுத்து அந்த ஈசாக்கின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணினார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் ஆண்டவருடைய வசனத்தை அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்மை அறியாமல் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று விடுகிறோம். ஆனால் இந்த மாதத்தின் இந்த முதல் வாரத்திலே ஆண்டவர் மீண்டுமாய் அவரோடு இருக்கிற உறவில் நாம் அவரை நெருங்கி வரவும், அவருடைய உத்தமத்தையும் நீதியையும் பெற்றுக்கொள்ளவும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த காலை வேளையிலே உத்தமமும் உயர்வும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்டெகிரிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. நாம் யாவரும் ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 15, 16 வசனங்களும் 17வது அதிகாரம் 1, 2 வசனங்களையும் வாசிக்க போகிறோம். The book of Genesis chapter 16 verses 15 and 16 and also chapter 17 verses 1 and 2. 1வது வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் வாசியுங்கள். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 16வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கும் 17வது அதிகாரம் முதல் வசனத்துக்கும் இங்கே ஒரே ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. ஆனால் அந்த சின்ன கேப் எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 13 வருடங்கள். ஹல்லேலூயா. எப்படின்னா 16வது வசனத்திலே ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 86 வயசு. 17 1வது வசனத்தில் அவருக்கு எத்தனை வயசு? 99 வயசு. அப்போ இடையில எவ்வளோ வருஷம் போயிடுச்சு? 13 வருடங்கள் ஓடிவிட்டது. சில நேரத்தில் பைபிளை வாசிக்கும் பொழுது சாதாரணமாக நம்ம வாசிட்டு போயிடுறோம். ஆனால் அதை நீங்கள் கவனித்து வாசிப்பீர்கள் என்றால் அநேக காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ 86 வயது வரை ஆபிரகாமோடு பேசி கொண்டிருந்த கர்த்தர் அதன் பின்பு 13 வருடங்கள் அவரோடு கூட பேசவில்லை. 99வது வயதான பொழுதுதான் கர்த்தர் மறுபடியும் ஆபிராமுக்கு தரிசனமானார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிராம் தேவனுடைய சமூகத்தில் தன் உத்தமத்தை இழந்ததினால் கர்த்தர் அவரோடு கூட பேசவில்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் பல கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு பதில் கிடைக்கவில்லை. நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேன், என்னால் முன்னுக்கு வர முடியவில்லை. கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன், ஆனால் கைக்கு வருகிறது வாய்க்கு எட்டவில்லை. என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஏன் என்ற கேள்வியோடு கூட நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமமாய் நடக்கிறாயா என்பதை சிந்தித்து பார். அன்பான தேவ பிள்ளைகளே, உத்தமத்தை குறித்து 3 கேள்விகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். பின்வருகிற இந்த 3 கேள்விகளுக்கு வேதத்திலிருந்து நாம் விடை காணும்போது நாமும் உத்தமமாக நடந்து தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். முதலாவதாக உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிற கேள்வி, உத்தமம் என்பது என்ன? வாட் இஸ் இன்டெகிரிட்டி? நேர்மை என்று நாம் சொல்கிறோமே, உத்தமம் உத்தமம் என்று வேதம் சொல்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இந்த உத்தமம் என்பதற்கு எபிரேய வார்த்தை தமீம். இந்த தமீம் என்பதற்கு முழுமையான, குறைவற்ற என்ற அர்த்தம்.
ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே இந்த உத்தமனா இரு என்பதற்கு தமீம் என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். ஆபிராம் 99 வயதான போது 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எல் ஷடாய். இந்த இடத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதற்கு எபிரேய வார்த்தை எல் ஷடாய். எல் ஷடாய் என்பதற்கு 2 அர்த்தம். ஷடாய் என்றால் வல்லமை என்ற அர்த்தம், ஷடா என்றால் தாயின் மார்பகம் என்ற அர்த்தம். அப்படி என்றால் நான் சகலத்தையும் செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறேன், அதே நேரத்தில் தாயை போல் நான் உன்னை நேசிக்கிற தேவனாக இருக்கிறேன். நீ எனக்கு முன்பாக உத்தமம் தவறிவிட்டாலும் உன்னை மன்னித்து ஒரு தாயை போல நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கர்த்தர் அங்கே பேசுகிறார். அடுத்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு புத்திமதி சொல்றாரு. என்ன சொல்றாரு வாசிங்க. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எனக்கு முன்பாக நடந்து போ. சின்ன குழந்தைகள் ஓடணும்னு ஆசைப்படும் பொழுது அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ நட, ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி நட, என்னை விட்டு மறைவா அங்கங்க போயிடாத, என் கண் பார்வையில் இரு என்று அப்பா அம்மா சொல்வார்கள். ஏனென்றால் அப்பதான் குழந்தை விழும்பொழுது அதை தூக்கிவிட முடியும். குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வரும்பொழுது அந்த குழந்தையை பாதுகாக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நட, உன் இஷ்டம் போல ஓடாதே. ஆகாரை நீ என்னுடைய சித்தத்தை அறியாமல் திருமணம் செய்ததினால் நான் உன்மீது வருத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த ஆலோசனை சொல்கிறார். நீ என் கண்களுக்கு முன்பாக நடந்து என்ன செய்? உத்தமனாயிரு. உத்தமனாயிரு. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தமீம் என்கிற அந்த வார்த்தை குறைவற்றவனாயிரு. இன்னொரு வகையில சொல்ல போனா, யாரும் உன்னை பார்த்து குறை சொல்லாத விதத்தில் நீ வாழ்ந்து காண்பி என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த உத்தமத்தை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாயில மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வாயில ஒன்று பேசணும்னா நாம் உத்தமம் தவறி விடுகிறோம். எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? நீங்களாம் அப்படி இல்லை. உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய விசுவாசிகளை போல் நல்ல விசுவாசிகள் உலகத்திலேயே கிடையாது. நீங்கள் மனசில் என்ன இருக்குதோ அப்படியே என்ன பண்ணிடுவீங்க? நீங்களாம் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒன்று நம்ம பேசணும்னா நாம் உத்தமம் இழந்து விடுகிறோம். இன்னொரு வகையில் சொல்ல போனால், மனம் என்ன நினைக்கிறதோ வாய் அதை பேச வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக மனசில் இருக்கிறதெல்லாம் போய் எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க, அது இன்னும் ஆபத்தில் முடிஞ்சிடும். இன்னொரு வகையில் சொல்ல போனால், நேர்மை. நம்முடைய வார்த்தையில் நேர்மை இருக்கணும். ஒரு ஆளுக்கு வாக்கு கொடுக்குறீங்க, 10 மணிக்கு நம்ம 2 பேரும் ஊழியத்துக்கு போகலான்னு வாக்கு கொடுத்தால் 10 மணிக்கு நீங்கள் சரியாக அந்த இடத்தில் போய் நிற்க வேண்டும். ஒரு ஆள்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்குறீங்க, கைமாத்தா 100 ரூபாய் கொடுங்க, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு தரேன்னு சொன்னால் கரெக்டாக 8:55 அந்த பணம் அவங்க கைக்கு போய்விட வேண்டும். விசுவாசிங்க யாரையாவது உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டீங்கன்னா வெளியில் 500 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 600 ரூபாயை கொடுக்கணும். அதுதான் உத்தமம். பிரதர், நானும் நம்ம சர்ச்சு தானே பிரதர், 300 ரூபாய் வச்சுக்கிடுங்க பிரதர். சரி, அந்த 300ஆவது கொடுங்க சிஸ்டர், நான் அடுத்த வாரம் தரேன் பிரதர். இதுக்கு பேர் தான் உத்தம குறைவு. அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகள் உத்தமத்தில் நிலை நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாயிலும் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் நேர்மை காணப்பட வேண்டும். இந்த உத்தமம் தமீம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் பழுதற்ற வாழ்க்கை, எந்த பழுதும் இல்லாத ஒரு வாழ்க்கை. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலே இந்த தமீம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும். இந்த இடத்திலே தமீம் என்கிற வார்த்தை பழுதற்ற என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டி குறித்த நியமத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி பழுதற்றதாய் காணப்பட வேண்டும். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி 3 நாள் அந்த வீட்டில் இருக்கும். டெய்லி அதை காதுல இருந்து கால் வரை செக் பண்ணுவாங்க. அங்கே அதுக்கு ஏதாவது பழுது இருக்கிறதா, ஊனம் இருக்கிறதா, அதனுடைய உடம்புல ஏதாவது நோய் இருக்கிறதா என்று செக் பண்ணி அந்த பழுதில்லாத அந்த ஆட்டுக்குட்டியை தான் கர்த்தருக்காக பலியிடுவார்கள். அப்படி என்றால் தமீம் என்பதற்கு பழுதற்ற என்ற ஒரு அர்த்தத்தை வேதம் கொடுக்கிறது. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பழுதற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படின்னா என்ன? உடம்புல பழுது இருக்கலாம். நிறைய பேர் பாடி டேமேஜாக தான் ஆயிருக்குது, வெளியே தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, உள்ள பாடி டேமேஜ் தான்.
சமீபத்தில் ஒரு முறை மிஷன் ட்ரிப் போயிருந்தேன். நானும் என் கூட ஒரு வாலிப பாஸ்டர் வந்திருந்தார். சாயந்தரம் வாக்கிங் போகலான்னு சொல்லி 2 பேரும் புறப்பட்டோம். நான் வேகமாக போயிட்டு திரும்பி பார்த்தா ஒரு 200 மீட்டர் பின்னாடி நிற்கிறார். நான் வெயிட் பண்ணோடனே அங்கே ஒரு பிரிட்ஜில் வந்து உட்காந்துட்டு என்ன தம்பி என்ன மூச்சு வாங்குறீங்கன்னு, பாஸ்டர் வெளியே தான் ஸ்ட்ராங்கு, உள்ள எல்லாம் பாடி டேமேஜ் அப்படின்னாரு. அவ்வளோ ஏன்னா இப்போ இருக்கிற மக்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதில்ல, உடம்ப கவனிக்கிறதில்ல, சரியான நேரத்துக்கு தூங்குறதில்ல, எப்போவுமே செல்ஃபோன் அப்படியே இருக்கிறதுனால வெளியே ஆள் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாலும் உள்ள என்ன பண்ணுறாங்க, டேமேஜ். அப்போ சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், பழுது இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் பழுது இல்லாமல் நாம் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பழுதற்றவர்களாய் காணப்பட வேண்டும். உங்களை மற்றவர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குறை சொல்லாதபடி, உங்களுடைய நேர்மையை ஒருவரும் குறை சொல்லாதபடி நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாய் பழுதற்றவர்களாய் காணப்பட வேண்டும். வேலையில் உங்களை யாரும் குறை சொல்லக்கூடாது. ஏஜி சர்ச் விசுவாசிகளா அவங்க கையில் ஒரு வேலை கொடுத்த பர்ஃபெக்டாக செய்வாங்கன்ற பேர் எடுக்க வேண்டும். உங்களை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்தால் பர்ஃபெக்டாக என்ன பண்ணிடணும், செய்து முடித்து விட வேண்டும். நம்முடைய விசுவாசிகள் உண்மை உள்ளவர்கள், நேர்மை உள்ளவர்கள் என்கிற பெயரை நாம் எடுக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளையே, ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமம் தவறியதால் கர்த்தர் அவரை பார்த்து எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் உத்தமம் என்பது நேர்மையான வாழ்க்கை, குறைவற்ற வாழ்க்கை, பழுதற்ற வாழ்க்கை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். உத்தமமாய் வாழ்வது எப்படி? ஹவு டு லிவ் அ லைஃப் ஆஃப் இன்டெகிரிட்டி. பாஸ்டர், நான் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே, இந்த உலகம் என்னை நேர்மையாக வாழ விட மாட்டேங்குது, பொய் சொல்ல வைக்குது, பித்தலாட்டம் பண்ண வைக்குது, நேர்மையாக வாழ்ந்த முன்னுக்கு வர முடியல, ஏமாத்தினாதான் 4 பேரை ஏமாத்தினாதான் நம்ம முன்னுக்கு வர முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது, எப்படி உத்தமமாய் வாழ முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். சில வருடங்களுக்கு முன்பு ஷெகினா கிளாஸ் எடுக்க நான் போயிருந்தேன். அப்போ அங்கே இருந்த மாணவர்களை பார்த்து கேட்டேன், எத்தனை பேர் இந்த உலகத்தில் உண்மையாய் வாழ முடியும் என்று நம்புகிறீர்கள், நேர்மையாய் வாழ முடியும் என்று நம்புகிறீர்கள்? ஒரு 30 பேர் இருந்த அந்த கிளாஸில் ஒரே ஒருத்தர் மட்டும் கை தூக்கி உண்மையாய் நேர்மையாய் வாழ முடியும் என்று சொன்னார். மற்ற 29 பேரையும் கேட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஸ்டர், உத்தமமாக வாழ்ந்தால் இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது பாஸ்டர், நேர்மையாக வாழ்ந்தால் தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க பாஸ்டர், அப்படி இப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும், கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும் என்று 29 பேர் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள், எத்தனை பேர் பிசாசுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? 30 பேரும் சொன்னாங்க, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், உலகம் சொல்லுது நீ நேர்மையாக இருந்தால் பிழைக்க முடியாது, நீ நேர்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, பொய்யும் பித்தலாட்டமும் பண்ணாதான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும் என்று உலகம் சொல்கிறது, பிசாசு சொல்கிறான். ஆனால் நீங்கள் 29 பேர் அதை தான் நம்புறீங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உலகம் சொல்லுது நீ பித்தலாட்டம் பண்ணாதான் முன்னுக்கு வர முடியும், இது பிசாசு சொல்றான். ஆண்டவர் சொல்றார், நீ உண்மையா இருந்தா நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். இப்போ நீங்க யாருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? உள்ள இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், வெளியே போனா மறுபடியும் மாறிடக்கூடாது. அன்பான தேவ பிள்ளையே, உலகம் நம்மை நேர்மையாய் நடக்க விடாது. ஏனென்றால் உலகம் இருளில் நடக்கிறது, உலகம் பொய்யில் நடக்கிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வசனத்தின்படி நேர்மையாய் நடக்க வேண்டும். அப்போ நேர்மையாக நடக்க முடியலையே, நான் எப்படி நடப்பது? ஒரு 2 வசனங்களை மாத்திரம் நான் சொல்றேன், நேரம் குறைவாக இருப்பதினால். முதலாவது, நீ தேவனோடு நடந்தால் நீ நேர்மையாய் நடக்க முடியும். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள் சீக்ரெட். கர்த்தரோடு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாய் நடக்க முடியும். வேதத்திலே ஆதியாகமம் 6, 8, 9 வசனங்களிலே இந்த ரகசியம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, தன் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவாவை குறித்து சமீபத்தில் நம்ம பார்த்தோம்.
அவர் வாழ்ந்த நாட்களிலே 120 வருடம் பிரசங்கம் பண்ணினார். 8 பேர் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். எத்தனை லட்சம் மக்கள், எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்க நமக்கு தெரியல. ஆனா அத்தனை மக்கள் மத்தியிலும் நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். ஹல்லேலூயா. அது எப்படி முடிந்தது? இன்னைக்கு நம்மளால முடியலன்றீங்களே. என்னால் வேலையில் உண்மையாக இருக்க முடியல, பிஸ்னஸில் உண்மையாக இருக்க முடியல, படிக்கிற இடத்துல உண்மையாக இருக்க முடியல. உண்மையாக இருந்தால் எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, எல்லாரும் என்னை முட்டாள்றாங்க, நான் நேர்மையாக வாழ முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நோவா எப்படி வாழ்ந்து காண்பித்தார்? எப்படி தேவன் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தார்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று வேதம் எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தது? அந்த ரகசியம் ரொம்ப எளிது. அந்த வசனத்தின் பின்பகுதியை வாசிங்க பார்க்கலாம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரித்து கொண்டிருத்தல் அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் he was walking with God. தேவனோடு கைப்பிடித்து நடந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு குறுக்கு வழியே பிடிக்காது. ஆமென். குறுக்கு வழியே பிடிக்காது. என் பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்வேன், ஷார்ட்கட்டில் போகாது, எப்பவுமே பாஸ்டர் டேடி ஷார்ட்கட்டில் போனால் சீக்கிரம் போயிடலாம் டேடி, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். ஷார்ட்கட்டில் போனீங்கன்னா நிறைய ஆபத்துகள் இருக்கிறது. பிள்ளைங்க சின்ன வயதாக இருக்கும் பொழுது ஜேனட் ஸ்கூலில் படித்தாங்க. அப்போது நாங்கள் இருந்த வீட்டுக்கும் ஜேனட் ஸ்கூலுக்கும் இடையில ஒரே ஒரு மைதானம் தான். ஆனால் மெயின் ரோடில் போனோன்னா சுற்றிட்டு வரணும். நல்ல மழை காலத்தில் என்ன பண்ண, ஷார்ட்கட்டில் அந்த மைதானத்தில் பிள்ளைகளை கூட்டிகிட்டு, அப்போ டிவிஎஸ் ஸ்டாம்ப் வச்சுருந்தேன், அந்த வண்டியில் போனோம் பாருங்க. அந்த மழையில் பள்ளத்தில் தெரியாமல் ஒரு சேத்துல கவுந்து, வண்டி கவுந்து, நானும் கவுந்து, 2 பிள்ளைகளும் கவுந்து, கடைசியில் அன்றைக்கி பிள்ளைங்க ஸ்கூல் போக முடியலை. நேராக வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்புறம் ஸ்கூல் கொண்டு போனேன்னான்னு தெரியல. அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தேன், இப்போ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, குறுக்கு வழியில் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நேர் வழியில் போவோம். நல்லா கவனிங்க, உலகம் வந்து ஷார்ட்கட்டில் போய் சீக்கிரம் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் வழிக்கு விழுந்துருவான். நீங்கள் வந்து மெதுவாக தான் முன்னேற மாதிரி தெரியும், மெதுவாக தான் சுற்றி சுற்றி போகிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஸ்டெடியாக மேலே வந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. புல் சீக்கிரம் வளர்ந்து சீக்கிரம் என்ன பண்ணிடும், காஞ்சிரும். ஆனால் நீதிமான் அப்படி கிடையாது. நீங்களும் நானும் பனை மரம் போல் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். பனை மரம் ஒரே நாளில் வளராது, மெதுவாக தான் வளரும். ஆனால் வளர்ந்துட்டா புயலை கூட அது தாங்கி நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனையோ மரங்கள் புயலில் விழுந்து விடும், பனை மரம் விழாது. ஏனென்றால் அது வளைந்து கொடுக்கும் தன்மை உடையதாய் காணப்படுகிறது. விட்டு கொடுக்கிற தன்மை உடையவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நடப்பீர்கள் என்றால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் அப்பா கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்பா உங்களை கைட் பண்ணிகிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அங்கே பள்ளம் இருக்குது மகனே, பார்த்துப்போ, அந்த இடத்துல நரி இருக்கிறது, நாய் இருக்கிறது, அந்த இடத்துல எதிரிகள் இருக்கிறார்கள், பார்த்து போ என்று சொல்லி ஒவ்வொரு அடி நீ வைக்கும் பொழுதும் கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். நீ போக வேண்டிய பாதை அவர் உனக்கு காண்பிப்பார். உனக்கு பாதை தெரிந்ததை விட அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு வந்து குறுக்கு வழியில் போனால் சீக்கிரம் முன்னேறிடலான்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த பாதையில் இருக்கிற ஆபத்துகள் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அப்பா கையை நீ பிடிச்சிட்டு போனீன்னா நீ போக வேண்டிய பாதையில் அவர் உன்னை வழி நடத்துவார். நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்கள் பின்னால் இருந்து ஒரு குரலை கேட்பீர்கள். ஆக நோவா எப்படி அந்த மக்கள் மத்தியிலே நேர்மையாய் வாழ்ந்தார்? வேதம் சொல்கிறது நோவா கர்த்தரோடு கூட நடந்தார். ஹல்லேலூயா. சஞ்சரித்தார் என்றால் he was walking with God. தேவனுடைய கரத்தை பிடித்து நடந்ததினால் அவர் மாத்திரம் அந்த ஜலப்பிரளயத்தில் பிழைக்கல, அவரோடு கூட முழு குடும்பத்தையும் அவர் பாதுகாத்தார். உங்களுடைய உத்தமம் உங்களை மாத்திரமல்ல, உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு மனிதன் உத்தமம் தவறும் பொழுது அவன் மாத்திரம் பாதிக்கப்படுவதில்லை, அவனுடைய முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. விசுவாச பிள்ளைகளே, இதுவரை நீங்கள் உத்தமம் தவறி வாழ்ந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உத்தமனா இருப்பாய் என்றால் நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது தேவனோடு கூட நடக்க வேண்டும். இரண்டாவது உத்தமமா இருக்கிறவங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்கிறது. என்னன்னா
மதுபான பிரியரோடும் மாம்ச பெருந்தீனிக்காரரோடும் சேராதே. நீதிமொழிகள் 23:30 எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். மதுபான பிரியரையும் மதுபான பிரியர், சாராயம் குடிக்கிறவங்க கூடயும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் எப்பவுமே சாப்பாட்டையே நினைச்சுக்கிட்டு பெருந்தீனி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க கூடயும் சேராதே, ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்ளாதே என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று கர்த்தர் தெளிவாய் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யாரோடு கூடக்கூடாது? சகோதரிகளுக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்க மதுபான பிரியரோடு சேர போறதில்ல. சகோதரர்களுக்கு தான் இது ரொம்ப பிரச்சனை. போற இடத்துல இன்னைக்கு சாராயம் குடிக்காத ஆளே கிடையாது உலகத்துல. அப்போ அப்படிப்பட்டவர்களோடு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமம் தவறும்படி அவர்கள் செய்து விடுவார்கள். ஏனென்றால் மதுபானத்துக்கு ஒருவன் அடிமையாகிவிட்டால் அவன் மனம் சொரணம் இல்லாமல் போயிடும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சாராயம் குடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனை மாதிரி நல்லவன் உலகத்தில் இருக்க மாட்டான். அவ்வளோ நல்லா பேசுவான். ஆனால் சாராயம் உள்ளே இறங்கின உடனே மனைவியை போட்டு அடிப்பான் பாருங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த ஆள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேவ தூதன் மாதிரி இருந்தான். பாருங்க, சாராயம் உள்ளே போன உடனே அவன் மனசு சொரணம் இல்லாமல் போயிடுது, உடம்புக்கும் சொரணை போயிடுது, மனசுக்கும் சொரணை போயிடுது. மனைவியை போட்டு அடிக்கிறான். பிள்ளைங்க ஒரு ஃபேமிலியில் சகோதரி அழறாங்க, பாஸ்டர் இந்த ஆள் ட்ரெஸ் போடாமல் நிர்வாணமாக படுத்து கிடக்குறான் குடிச்சிட்டு. வாலிப பிள்ளைங்க எனக்கே அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கதறுகிறதை பார்க்கிறோம். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் பைபிள் சொல்லுது, மொடா குடியும் கூட சேராத. ஹல்லேலூயா. சாராயம் குடிக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிடாத. பாஸ்டர் பிஸ்னஸ்ஸு வேலைன்னு வந்தால் எப்படி பாஸ்டர் என்னன்றதோடு வச்சுக்கோ. நீ எதுக்கு ஒட்டி உறவாடிட்டு போகிற? ஒரு நல்ல நாள் வரும்பொழுது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரே ஒரு பெக்கு குடி மச்சின்னுவான். சரி இன்னைக்கு விசேஷம் தானே குடிப்ப, அதோடு அடிமையாய் போய் விடுவாய். அதனால தான் வேதம் சொல்கிறது, நீ உத்தமனாய் வாழ வேண்டும் என்றால் மதுபான பிரியரோடு சேராதே, மாம்ச பெருந்தீனிக்காரரோடு சேராதே. இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்றார், கோபக்காரனோடு தோழனாகாதே என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். நான் இன்னொன்று சொல்றேன், விக்கிரக ஆராதனைக்காரரோடு ரொம்ப ஒட்டி உறவாடி போகாதீங்க. நிறைய விசுவாசிகள் பின்வாங்கி போக காரணம் உங்களுடைய நட்பு. அவங்க நம்பிக்கை வேற, என் நம்பிக்கை வேற பாஸ்டர். அவங்க கோயிலுக்கு போனால் நானும் கூட போவேன், சர்ச்சுக்கு வந்தால் அவங்க எங்கள் கூட வருவாங்க. நாளடைவிலே கர்த்தரை விட்டு நீ வழி விலகும்படி செய்து விடுவார்கள். சாலமோன் வாழ்க்கையிலே விக்கிரக ஆராதனை செய்கிற பெண்களை திருமணம் செய்ததினால் உலகத்தின் மிகப்பெரிய ஞானியாய் சாக வேண்டிய சாலமோன் மிகப்பெரிய மதியனாய் தன் வாழ்க்கையை முடித்தான். தன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலே விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாறி அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவனாய் மரித்தான். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படின்னா யாரு கூடயும் பேசக்கூடாதா பாஸ்டர், எந்த நிகழ்ச்சியும் போகக்கூடாதா? நான் அப்படி சொல்லலை. உலகத்தில் இருக்கிறவரை எல்லாரோடையும் பேசிதான் ஆகணும். ஆனால் எப்படி தண்ணீரில் இருந்தாலும் தாமரையில் தண்ணீர் ஒட்டுவதில்லையோ, அதுபோல் உலகத்தில் இருக்கிற மனிதர்களோடு பட்டும் படாமல் இருந்தால் நீ தப்பித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணும்? ஆண்டவரோடு இருக்கணும். அடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்கணும். நல்ல ஆவிக்குரியவர்களோடு ஐக்கியம் வைக்கணும். சபைக்கு வர்றவங்களையும் நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க, ஊழியம் பண்ணுறவங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவங்க யாருன்னு பார்த்து அவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வச்சிங்கன்னா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உத்தமமாய் வாழ முடியும். அன்பான தேவ பிள்ளையே, நாம் சரியான நபர்களோடு சேராவிட்டால் உத்தமத்தை இழந்து விடுவோம். ஒரு முறை ஒரு எலி வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ தவளை தத்தி தத்தி வந்து எலியை பார்த்து சொல்லிச்சு, நண்பா நான் உன்னோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க விரும்புகிறேன். எலி சொல்லிச்சான், நான் வாழ்வது தரையில், நீ வாழ்வது தண்ணீரில், ரெண்டு பேருக்கு எப்படிப்பா ஒத்து போகும்? அதெல்லாம் ஒத்து போகும் நண்பா, நம்ம இணைப்பிரியாத நண்பர்களாக இருப்போம்னு சொல்லி என்ன பண்ணிச்சு, தவளை ஒரு கயிறை கொண்டு வந்து இது காலில் ஒரு கட்டு, எலி காலில் ஒரு கட்டு. கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா தான் இருந்தது. எலி போகிற இடமெல்லாம் தவளை போனது, தவளை போகிற இடமெல்லாம் எலி போனது. ரெண்டு பேரும் நல்ல உலகமே பார்த்து எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க பாருப்பா. எலியும் தவளையும் ஒற்றுமையாக இருந்தது இந்த உலகத்தில் இன்னைக்கு தான் நான் பார்க்கிறேன் என்று உலகம் ஆச்சரியப்பட்டது. மழை வர்ற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. மழை வந்தது பாருங்க, குளம் நிரம்பினது. குளம் நிரம்பின உடனே தவளைக்கு கொண்டாட்டம் வந்து விட்டது. கத்திக்கிட்டே தத்தி தத்தி என்ன பண்ணுச்சு, குளத்தருகில் ஓடினது. எலி சொல்லிச்சு, நண்பா நில் நில் நில், எனக்கு தண்ணீர் ஒத்துக்கொள்ளாது, நில்.
தவளை காதுலயே வாங்கல, நான் போறேன் என் வழியிலன்னு சொல்லி தத்தி 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 போய் தண்ணியில குதிச்சது பாருங்க. எலியும் தண்ணீர்ல போய் விழுந்தது. தவளை தண்ணீரில் அருமையாய் நீச்சல் அடித்தது. எலி தண்ணீரில் செத்து விழுந்தது. கூடா நட்பு கேடாய் முடிந்தது. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே ஒரு காகம் பறந்து வந்தது. செத்த எலியை பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை என்று சொல்லி அந்த எலியை தூக்கினால் கூடவே எதுவும் வெளியே மேலே வருது. காக்காவுக்கு ஒரே சந்தோஷம். ஒரே கல்லில் 2 மாங்காய். இப்போ பாருங்க, எலியங்காலி, கடைசியில் தவளையங்காலி. அப்போ அப்படிப்பட்டவங்களோட பேசக்கூடாது, பழகக்கூடாது நான் சொல்ல. வேலை செய்கிற இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நெருங்கிய ஐக்கியம் வச்சுக்கிடாதீங்க. என்னன்ற கணக்கில் வைத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நம்முடைய ஐக்கியம், நம்முடைய அன்பு ஐக்கியம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போதான் நாம் ஆண்டவருக்குள் நாம் பலப்பட முடியும். அதே நேரத்தில் சொந்த பந்தங்களையும் ஒதுக்கிடாதீங்க. அவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்ல நமக்கு நட்பு தேவை. நட்பு வேறு, ஐக்கியம் வேறு. ஹல்லேலூயா. எலியும் தவளையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இவங்க என்னவாயிட்டாங்க? ஐக்கியம் ஆயிட்டாங்க. அதனால 2 காலி ஆயிடுச்சு. அதனால ஐக்கியத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்லே நாம் கவனமாக இருக்கணும். 3வது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 3வது கேள்வி, உத்தமத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன? வாட் ஆர் த பிளெஸிங்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி? நான் உத்தமமாக நடந்தால் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. 2 மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக, நீங்கள் நீதியோடும் உத்தமத்தோடும் நடப்பீர்கள் என்றால் கர்த்தர் பொருளாதாரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கருடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. அருமையான ஒரு வாக்கு தத்தம். நீதிமானுடைய வீட்டில் என்ன உண்டு? அதிக பொக்கிஷம் உண்டு. துன்மார்க்கனுடைய வருமானத்தில் என்ன உண்டு? துன்பம் உண்டு. என்னுடைய வாஞ்சை என்னன்னா, விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல பொருளாதாரத்திலும் மேலே வர வேண்டும். அல்லேலூயா. நம்ம யாருடைய கையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், எந்த சொந்த பந்தம் யாருடைய கையும் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை மேலே கொண்டு வர விரும்புகிறார். பின்னாட்களில் என்னால் தான் நீ மேலே வந்தேன்னு சொல்லி உன் நண்பர்களோ உன் உறவுகளோ சொல்ல முடியாதபடி கர்த்தரே என்னை உயர்த்தினார் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் கரங்கள் வாங்குகிற கரங்களாக இருக்கக்கூடாது, கொடுக்கிற கரங்களாய் மாற வேண்டும். நீங்கள் கடன் வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது, கடன் கொடுக்கிற நிலைமையில் கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் என்னுடைய ஜெபம். அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய சபை பசி என்று வருகிறவர்களுக்கு மீன் கொடுக்கிற சபையாய் அல்ல, பசி என்று வருகிறவர்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிற சபையாய் இருக்க நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பாஸ்டர், பசி பாஸ்டர் அப்படின்னா ஒரு 5 கிலோ அரிசி நான் கொடுப்பேன். ஆனால் காலமெல்லாம் பாஸ்டர் ஏதாவது கொடுப்பாரான்னு தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மீன் பிடிக்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டா உங்கள் பசி ஆறிடும், 4 பேர் பசியை உங்களால் ஆற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை பொருளாதாரத்தில் உயர்த்த விரும்புகிறார். அப்போ பொருளாதாரத்தில் நாம் உயர வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்றாரு, நீ நீதியோடு உத்தமத்தோடு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர், நான் உண்மையாக தான் இருக்கிறேன், ஒன்றுமே நடக்கலையே நினைக்காதீங்க. ஆண்டவர் படிப்படியாய் உன்னை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். உனக்கே தெரியாது நீ மேலே போய் கொண்டு இருக்கிறாய். உனக்கே தெரியாது கர்த்தர் உன் குடும்பத்தை பொருளாதாரத்தில் உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும்போது மற்றவங்க சொல்லுவாங்க, நீ இயேசுநாதர்கிட்ட போன அப்புறம் நல்லா இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்போ தான் உங்களுக்கே புரியும், ஆஹா, சர்ச்சைக்கு போனதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? உயர்த்தி இருக்கிறார். அப்போ நீதிமானை தேவன் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் அல்ல, நான் நீதியாய் நடந்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நீதி உங்களோடு முடிவடையாது, உங்கள் சந்ததி உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். உபாகமம் 1வது அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் இதை வாசிக்க முடியும். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். காலேப் மாத்திரம் கானான் தேசத்தை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால். ஏன் காலேபை நான் ஆசீர்வதித்து கானானுக்குள் கொண்டு செல்வேன் என்றால், அவன் கர்த்தரை எப்படி பின்பற்றினான்? உத்தமமாய் பின்பற்றினான். ஹல்லேலூயா.
அடுத்த ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை நான் அவன் மிதித்து வந்த கானான் தேசத்தை அவனுக்கு மாத்திரமல்ல அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். நீங்க ஒரு ஆள் உத்தமமா நடந்தீங்கன்னா உங்க தலைமுறையே உங்களால் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய தாத்தா சரியில்லைன்னா நம்ம அப்பா எப்படி இருப்பாரு? அவரும் சரியில்லாம இருப்பார். அப்பா சரியில்லைன்னா நாம எப்படி இருப்போம்? நாமளும் அப்படிதான் இருப்போம். ஆனா ஆண்டவருக்குள் வந்த பின்பு தாத்தா எப்படி இருந்தாலும் சரி, அப்பா எப்படி இருந்தாலும் சரி, நீங்க உத்தமமா இருப்பீர்கள் என்றால் உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? நாம் உத்தமத்தில் நடக்க வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஒரே ஒரு கருத்து கணிப்பை குறித்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். அமெரிக்கா தேசத்திலே சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அந்த கருத்து கணிப்பில் பெற்றோர்கள் அந்த ரிசல்ட் வந்தது. சர்ச்சுக்கு போகிற ஃபேமிலிஸை அவர்கள் பேட்டி கண்டு அந்த கருத்து கணிப்பை நடத்தின பொழுது அந்த ஆய்வின் முடிவில் என்ன முடிவு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவும் அம்மாவும் இருவரும் பக்தியோடு கூட வாழ்வார்கள் என்றால் அவளுடைய பிள்ளைகள் 93% விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. 7% பிள்ளைங்க பின்வாங்கி போயிடுறாங்க. அப்பா பாஸ்டரா இருப்பாரு, அம்மா ஊழியத்தில் இருப்பாங்க, ஆனால் பிள்ளைங்க ஆண்டவருக்குள் இருக்க மாட்டாங்க. இது 7% தான். ஆனால் அப்பாவும் அம்மாவும் பக்தியோடு இருந்தால் 93% பிள்ளைகள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறார்களாம். ஆய்வின் முடிவில் சொல்லப்பட்டது. அடுத்து அப்பா விசுவாசத்தில் இருக்க மாட்டாரு, அம்மா நல்ல விசுவாசமா இருப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, சபைக்கு வருவாங்க, ஊழியத்தில் உறுதியா இருப்பாங்க. அப்ப அப்பா சரியில்லைனாலும் அம்மா சரியா இருந்தா 73% பிள்ளைகள் கர்த்தருக்குள் நிலை நின்றார்களாம். 25% பிள்ளைங்க பின்வாங்கி போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, நம்ம என்னதான் பர்ஃபெக்டா இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் 100% விசுவாசிகளாக இருப்பார்கள் என்பது நம்முடைய கரத்தில் இல்லை, அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சிஸ்டர் நல்லா ஊழியம் பண்றாங்க, இந்த பிரதர் நல்லா ஊழியம் பண்றாரு, பையன் சர்ச்சைக்கே வரதில்லைன்னா அது அவங்க பிரச்சனை இல்லை. 13 வயது வரை தான் ஒரு பிள்ளையை ஒரு பெற்றோர் கட்டாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு பின்பு அந்த பிள்ளைகள் சபைக்கு வருகிறார்கள் என்றால் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து வருவார்கள், இரண்டாவது அவர்களுக்குள் இருக்கிற விசுவாசம் அவர்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. அப்போ அம்மாவோ அப்பாவோ ஒருவர் பக்தியோடு கூட இருந்தால் 73% பிள்ளைகள் விசுவாசத்தில் நிலைத்து நின்றார்களாம். அதே நேரத்தில் அப்பாவும் அம்மாவும் பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருந்தால், கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் திருவிருந்துக்கு மாத்திரம் வந்துட்டு போகிற பெற்றோர்களாக இருந்தால் 53% பிள்ளைங்க தான் ஆண்டவருக்குள்ள இருந்தாங்களாம். பாதி பிள்ளைகள் பின்வாங்கி போயிட்டாங்களாம். அப்போ அப்பாவும் அம்மாவும் அறகுறையாக இருந்தால் பிள்ளைகளும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்பது இல்லையா. கடைசியாக இன்னொரு அந்த ஆய்வு முடிவில் கண்டுபிடிச்சாங்க. அதாவது 6% பிள்ளைகள், பெற்றோர்கள் பக்தி இல்லாமல் பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என்றால், பேருக்கு கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆனால் பக்தி இல்லாமல் அப்பா அம்மா 2 பேரும் பக்தி இல்லாமல் இருந்தாங்கன்னா 6% பிள்ளைங்க தான் விசுவாசத்தில் இருந்தாங்களாம். 94% பிள்ளைகள் பின்வாங்கி போய்விட்டார்களாம். ஹல்லேலூயா. அப்போ அடுத்த சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அதுக்கு யார் முக்கிய காரணமாக இருக்கணும்? அப்பாவும் அம்மாவும் அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த காலை வேளையில் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் தாயும் தகப்பனும் ஆண்டவருடைய பக்தியில நிலைத்து நிற்கணும், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர்கள் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் தரித்திருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் உங்கள் பிள்ளைகள் 93% கர்த்தருக்குள் நிலைத்து நிற்பார்கள் என்று ஆய்வு சொல்கிறது. ஹல்லேலூயா. என் பிள்ளை சரியில்லை, என் பேர பிள்ளை சரியில்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன், முதல்ல யார் சரியில்லை? நாம சரியில்லை. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா, நீ உத்தமமாய் நடப்பாய் என்றால் உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியும் நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் தன்னை திருத்தி கொண்டார், உத்தமனாய் நடந்தார். இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி உலகம் முழுவதும் யூதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமின் வழியில் வந்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீங்களும் நான் இன்றைக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த காலை வேளையில் ஆவியானவர் சொல்கிறார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். வந்திருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்களித்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு கூட எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி 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 செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாக பலிகளை கர்த்தருக்கு செலுத்துவோம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாத வாக்கு தத்தத்தை எல்லாரும் அறிக்கையிடுங்க. திடமனதா இருந்து காரியத்தை நடத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க, திடமனதா இருந்து காரியத்தை நான் நடப்பிப்பேன். திடமனதா இருந்து காரியத்தை நான் நடப்பிப்பேன். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கும் உன் சந்ததிக்கும் துணை நின்று உன்னை வழி நடத்துவார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னையும் உன் சந்ததியும் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளையே, ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தாலும் ஒரு காலகட்டத்தில் உத்தமத்தை இழந்து பின்வாங்கி போனார். 13 வருடங்கள் அவர் வாழ்க்கையில் இருண்ட ஒரு காலம். ஆனால் மீண்டும் ஆண்டவர் சமூகத்துக்கு அவர் திரும்ப வந்த பொழுது கர்த்தர் அவரை மிகப்பெரிய ஜாதியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். உத்தமம் என்றால் நேர்மையான, முழுமையான, குறைவற்ற ஒரு வாழ்க்கை. கைகளை உயர்த்தி எல்லாரும் அப்பா முகத்தை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு பலன் தாங்கப்பா. நேர்மையான ஒரு வாழ்க்கை, முழுமையான ஒரு வாழ்க்கை, குறைவற்ற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. பழுதற்ற ஒரு வாழ்க்கை, ஒருவரும் என்னை பார்த்து குற்றப்படுத்த முடியாதபடி, ஒருவரும் என்னை பார்த்து ஆண்டவரே என் நேர்மையை குறை சொல்ல முடியாதபடி நேர்மையாய் வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. உத்தமமாய் வாழ தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. உத்தமமாய் வாழ முதலாவது ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அப்பா இன்றைக்கு உங்கள் கையை நான் மறுபடியும் பிடிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நான் மாம்சத்தில் ஓடி இருந்தால் என்னை மன்னிங்க ஆண்டவரே. என் மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து உம்முடைய கண்களை விட்டு நான் மறைவாய் ஆதாமை ஏழவாளை போல ஓடி இருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே. இன்றைக்கு நான் மீண்டும் உம்முடைய கரத்தை பிடித்து நடக்க விரும்புகிறேன். மீண்டும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை பிடித்து உம்மோடு கூட நான் நடக்க விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஆவியில் நடக்க எனக்கு உதவி செய்வீராக. அதே நேரத்தில் நாம் உத்தமத்தை இழக்கும்படி யார் யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தூண்டுகிறார்களோ, ஆபிரகாம் உத்தமத்தை இழக்க ஆகார் ஒரு காரணமாய் வந்தாள். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் பின்வாங்கி போக அவர்களுடைய தவறான ஃப்ரெண்ட்ஷிப் தான் காரணமாய் அமைகிறது. என் ஃப்ரெண்டு குடிகாரன் தான், ஆனால் நான் குடிக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு கோவக்காரி தான், ஆனால் நான் கோவப்பட மாட்டேன். என் ஃப்ரெண்டு சரியில்லை தான், ஆனால் நான் பர்ஃபெக்டாக நடப்பேன். நீங்கள் சொல்லலாம், சாலமோன் எப்படி ஏமாந்து போய் அவர் பின்வாங்கி போனாரோ அதைப்போல் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தோழர்கள் சரியில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பின்வாங்கி போய்விடும். எல்லாரும் கைகளை உயர்த்தி எனக்கு ஞானத்தை தாங்க என்று எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, யாரோடு நான் ஐக்கியப்படணும், யாரோடு நட்பு பாராட்டணும், யாரோடு என்னன்னு வைத்து கொள்ளணுன்ற ஞானத்தை எனக்கு தருவீராக. எல்லாரிடத்திலும் ஆண்டவரே நான் நெருங்கி பழகி ஆண்டவரே அவர்களோடு ஐக்கியமாக இருந்து என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பின்வாங்கி போய்விடாதபடி உத்தமமான நண்பர்களோடு பழக கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஞானத்தை தாரும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உத்தமமாய் நீ வாழ்வா என்றால் ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டில் அதிக பொக்கிஷமும் இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க கஷ்டத்தில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், குறைவில் இருக்கலாம், ஆனால் நீ நீதியாய் நேர்மையாய் வாழ்வாய் என்றால் கர்த்தர் படிப்படியாய் உன்னை உயர்த்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவன். நீதிமான் பனையை போல் வளருவான், செழிப்பான் என்று வாக்களித்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து அறிக்கையிடுங்க. சகோதரர்கள் எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார், பொருளாதாரத்தில் என்னை உயர்த்துவார், நீதிமானின் வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் இருக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்.
ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் அருமையும் இனிமையுமான பொருட்களை தேவன் தருவார். கர்த்தர் என் வருமானத்தை ஆசீர்வதிப்பார். என் குடும்பத்தை பொருளாதாரத்தில் உயர்த்துவார். நாங்கள் கொடுக்கிற நிலைமையில் உயர்த்தப்படுவோம். அது மாத்திரமல்ல, நாம் உத்தமமாய் நடந்தால் நம்மோடு அது முடிந்து விடாது. நம்முடைய உத்தமம் நம்முடைய பின் சந்ததியை ஆசீர்வதிக்கும். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக இதுவரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா, இன்னைக்கு 2 கரங்களையும் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என் பிள்ளைகளும் என் பேர பிள்ளைகளும் என் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உத்தமத்தில் நடந்து அந்த உத்தமத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. நான் என் சந்ததிக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த நீதியையும் உத்தமத்தையும் புண்ணியத்தையும் என் சந்ததிக்கு நான் வைத்துவிட்டு செல்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, ஒரு முன்னோர் நமக்கு வைக்கிற சொத்தை நம்ம உரிமை பாராட்டுறோம். எங்கள் தாத்தா சொத்து எனக்கு வேண்டும் என்று நாம் உரிமை பாராட்டுகிறோம். ஆனால் அதில் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளணும். தாத்தா நேர்மையாக சம்பாதித்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் புண்ணியங்கள் வந்து சேரும். தாத்தா அநியாயமாக அந்த சொத்தை சம்பாதித்திருந்தால் அதை அனுபவிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாவத்திலும் நமக்கு பங்கு உண்டு. ஆகவே தான் இன்றைக்கு வேதம் சொல்கிறது, நீங்கள் உத்தமமாக இருந்தீங்கன்னா உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் உத்தமம் தவறுவீர்கள் என்றால் அந்த உத்தம குறைவு அடுத்த சந்ததிக்கும் போய்விடும். ஆகவே இன்றைக்கு எல்லாரும் அப்பா முகத்தை பார்த்து, கல்வாரி சிலுவையை பார்த்து, ஆண்டவரே, நான் உத்தமத்தில் நடக்க எனக்கு பலன் தாங்க. என்னுடைய உத்தமமும் என்னுடைய புண்ணியமும் என்னுடைய ஆசீர்வாதமும் அடுத்த சந்ததிக்கு போகும்படியாக நான் என் பிள்ளை, ஆண்டவரே, என்னுடைய சந்ததிக்கு சொத்துக்களை மாத்திரமல்ல, நீதியையும் நான் சேர்த்து வைக்க, புண்ணியங்களை நான் சேர்த்து வைக்க, ஆண்டவரே, உத்தமத்தை நான் சேர்த்து வைக்க கர்த்தர் எனக்கு அருள் செய்வீராக. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபிப்போம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உத்தமத்தை குறித்து இந்த நாளில் பேசினது ஆண்டவரே, நம்முடைய கிருபைக்கா நன்றி தகப்பனே. நேர்மையாய் வாழக்கூடிய கிருபை திரும்பிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பழுதற்ற வாழ்க்கை வாழக்கூடிய கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, ஒருவரும் எங்களை குறித்து குற்றம் சாட்டாத படிக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்கள் உத்தமத்தில் நாங்கள் நிலைத்திருக்க என் தேவனங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த உத்தமத்தில் நாங்கள் நிலைத்திருக்க ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்மோடு நடக்கிற ஆண்டவரே, ஆவியில் நடக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா, மீண்டுமாக உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் நடந்து உம்மை ஆண்டவரை சேரக்கூடிய கிருபை தாங்க. உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி போயிருந்தால் என் தேவனைகளை மன்னித்து மீண்டுமாக எங்களை சேர்த்துக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உத்தமர்களோடு சேர்ந்து பழகக்கூடிய கிருபை தாங்க. ஐக்கியத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறியக்கூடிய ஞானத்தை என் தேவனங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் உத்தமத்தின் மூலராஜா எங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய கிருபை தாங்க. ஆண்டவரே, ஏந்தி இருக்கிற கரங்களை கொடுக்கிற கரமாய் நீ மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உத்தமத்தின் மூலமாக எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் சந்ததி ஆண்டவரை உயர்த்தப்படக்கூடிய கிருபையை என் தேவனில் வைத்திருக்கிறீர் ராஜா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உத்தமத்தில் நிலைத்திருக்க தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. கேட்ட வார்த்தையின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பெரிய காரியங்கள் செய்யக்கூடிய கிருபை திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறவரும் யாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.